வித்யாஸ்ரீ சுப்ரமணியம் தாட் ஃபார் த டே. ஒரு பெரிய பணக்காரர். அவர் ஒரு விவசாயி. அவர் என்ன பண்ணியிருக்காரு, அவரோட தோட்டம் துறவு எல்லாமே ரொம்ப நல்லா சிறப்பாக பண்ணிட்டு இருந்திருக்காரு. சிறப்பாக பண்ணிட்டு இருக்கும்போது அவருக்கு குதிரைகள் மேலே ஒரே பிரியம். ஸோ அவர் கிட்டத்தட்ட 20 குதிரை வளர்த்திட்டு இருந்தார். இந்த 20 குதிரைக்கு அவர் சாப்பாடு போட்டு எல்லாம் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா நிறைய சொத்துக்கள்லாம் அழிஞ்சு போயிடுது. ஆனால் குதிரையை மட்டும் அவர் விடவே மாட்டார். திடீர்னு அவருக்கு மரணம் வந்துடுது, இறந்துடுறாரு. இவங்களுக்கெல்லாம் புரியல, இந்த குதிரையெல்லாம் நம்ம என்ன பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவரோட லாயர் சொல்கிறாரு, உங்கள் அப்பா இறக்குறதுக்கு முன்னாடி வில் எழுதி வச்சுருக்காரு, அந்த வில்லை படிக்கிறேன் கேளுங்க அப்படின்னோடனே, அந்த வில்லை என்ன எழுதியிருக்கு அப்படின்னா, இந்த குதிரைகள் பாதி குதிரைகள் அவர் பையனுக்கும், 1/4 பங்கு அவரோட மகளுக்கும், 1/5 பங்கு 5ல் 1 பங்கு அவரோட வேலை செய்கிற ஆளுக்கும் எழுதி வச்சிருக்காரு அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் எத்தனை குதிரை விட்டு போயிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 19 குதிரை விட்டுட்டு போயிருக்காரு. ஸோ இந்த 19 குதிரையை எப்படி ஃபர்ஸ்ட் அவர் பையனுக்கு பிரிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த 19 2ஆக பிரித்தா என்ன ஆகும் அப்படின்னு பார்க்குறாங்க. அப்போ ஒரு குதிரை என்ன பண்ணுறது, இந்த ஒரு குதிரையை வெட்டிடலாமா, இல்லை ஒரு குதிரையை என்ன பண்ணுறது அப்படின்னு அவங்க எல்லாம் யோசனை பண்ணிட்டு, அவங்களுக்கு யாருக்குமே எதுவுமே புரியல. ஏன்னா கரெக்டாக பங்கிடல அப்படின்னா ஒன்று உயிர் படி பங்கிட்டு தான் ஆகணும். இல்லாட்டி யாரோ ஒருத்தருக்கு கம்மியாக போகும், யாரோ ஒருத்தருக்கு ஜாஸ்தியாக போகும். ஸோ எல்லாம் என்ன பண்ணுறதுன்னு மண்டையை குழப்பிட்டு இருந்தாங்க. அப்போ பக்கத்து ஊர்லேருந்து ஒருத்தர் வந்திருந்தார். அவர் ஒரு குதிரையில் வந்திருந்தார். என்ன எல்லாம் இவ்வளோ குழப்பமாக இருக்கீங்க அப்படின்னு கேட்டதுக்கு, இல்லை எங்கள் அப்பா இறந்துட்டாரு, எங்கள் அப்பா 19 குதிரை விட்டுட்டு போயிருக்காங்க. அந்த 19 குதிரையை என்னென்ன செய்யணும்னு போட்டிருக்காங்க. ஆனால் அந்த ஃபஸ்ட்டு அவரோட பையனுக்கு இந்த குதிரையில் பாதி கொடுக்க சொல்லியிருக்காங்க. அப்போ எங்ககிட்ட 19 குதிரை தான் இருக்குது. பாதி அப்படின்னா ஒரு குதிரையை வெட்டுற மாதிரி இருக்குது. நம்ம குதிரையை வெட்ட முடியாது, என்ன பண்ணுறதுன்னு புரியல அப்படின்னோடனே இவர் என்ன பண்ணார், அவ்வளோதான விஷயம், ஏன் இதில் போய் குழப்பிக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்ணார், அவரோட குதிரை, என்னோட குதிரையை நான் உனக்கு 19 பதில் 20 நான் கொடுத்துட்றேன், நீங்கள் இதை பிரிச்சுக்கோங்க அப்படின்னா எல்லாரும் அதிசயமாக பார்க்குறாங்க. ஒரு பரவாயில்லப்பா, ஒரு பிரச்சனை தீருதில்ல அப்படின்னு சொல்லிட்டு 20 குதிரை அப்படின்னு சொல்லி 20 குதிரை கணக்கு வச்சு 20ல் பாதி அந்த பையனுக்கு கொடுக்குறாங்க. அப்போ அந்த பையனுக்கு 10 குதிரை போயிடுது. அப்புறம் அந்த பொண்ணுக்கு 1ல் 1/4 பங்கு, 1/4 பங்கு அப்படின்னா 5 குதிரை போயிடுது. 20ல் 5 1/4 பங்குனா 5 குதிரை போயிடுது. அப்புறம் 1ல் 5 பங்கு, 5ல் 1 பங்கு அவங்க கூட இருக்கிற வேலை செய்கிற ஆளுங்களுக்கு, அவருக்கு 4 குதிரை போயிருக்கு. மீதி 1 குதிரை இவர் திருப்பி அந்த குதிரையை எடுத்துக்கிறாரு. இது ரொம்ப சிம்பிளான ஒரு விஷயம். ஆனால் என்ன அப்படின்னா, நிறைய விஷயத்த காம்ப்ளிகேட் பண்ணிட்டு நமக்கு தீர்வே இல்லைன்னு நம்ம நினைக்கிறோம். ஒரு விஷயத்த விட்டு கொடுத்தா இன்னொரு விஷயம் கிடைக்குங்கிறதுக்கு தான் இந்த கதை சொல்கிறேன். நம்ம நிறைய பார்த்திங்கன்னா சொத்து தகராறில், ஒரு லேண்டு பிரச்சனையில் பார்த்திங்கன்னா, எங்கள் வீட்டிலே பார்த்திங்கன்னா ஒரு லேண்டு பிரச்சனை தீரவே இல்லை. அதுக்கு தீர்வே இல்லை. நான் என்ன பண்ணேன் அப்படின்னா, ஓகே இதெல்லாம் நமக்கு வராதுன்னு சொல்லிட்டு நாங்கள் ரைட் ஆஃப் பண்ணிட்டோம். அவ்வளோ பிரச்சனை இருந்துக்கிட்டே இருந்தது. அப்புறம் திடீர்னு ஒரு நேரம் வந்தோடனே, ஓகே நம்ம சில விஷயங்கள் விட்டு கொடுத்தா இந்த வேலை நடக்கும். இப்போ இந்த இடத்துல நமக்கு வேணுங்கிற அந்த சொத்து முக்கியமா, இல்லை தினமும் தினம் வாழ்கிற வாழ்க்கையோட நிம்மதி முக்கியமா அப்படின்னு பார்த்தா, நாங்கள் நிம்மதியை சூஸ் பண்ணோம். கொஞ்சம் விட்டு கொடுத்தோம், நிம்மதி கிடைச்சிது, எங்களுக்கு வர வேண்டியது வந்துருச்சு. ஓகே கொஞ்சம் சேர்த்து வந்திருக்கணும், அவங்க நிறைய எடுத்துக்கிட்டாங்க, பரவாயில்ல, ஆனால் நிம்மதி தான் ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் நிம்மதியை தான் சூஸ் பண்ணோம். நீங்களும் உங்கள் வாழ்க்கையில் நிம்மதியாக இல்லை கொஞ்சம் விட்டு கொடுக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சிந்திங்க. சில விஷயங்கள் விட்டு கொடுத்தா நிறைய நிம்மதி கிடைக்கும். ஓகேயா? அன்பு குருடனாக இருக்கலாம், ஆனால் அதற்கு இருட்டில் வழி தெரியும். ஓஷோ சொன்னார். உண்மையான அன்பு எவ்வளவு பெரிய தவறையும் அன்பு குருடனாக இருக்கலாம், ஆனால் அதற்கு இருட்டில் வழி தெரியும். ஓஷோ சொல்லியிருக்கார். உண்மையான அன்பு எவ்வளவு பெரிய தவறையும் மன்னிக்கும். பொய்யான அன்பு விலகி செல்ல 1000 காரணத்தை தேடும்.
உங்களிடம் சொன்னால் நீங்கள் சந்தோஷப்படுவீர்கள் என்று பகிரப்படும் மகிழ்ச்சிகளிலும், உங்களிடம் சொன்னால் தான் சரியாகி விடுவேன் என்று பகிரப்படும் துயரங்களிலும் நிறைந்துள்ளது உண்மையான அன்பு. எல்லாத்துக்கிட்டையும் எல்லா விஷயம் சொல்ல முடியாது இல்லையா? சில விஷயங்கள் சிலவங்ககிட்ட தான் சொல்ல முடியும். அந்த நபர் நீங்களா இருக்கீங்களான்னு சிந்திச்சு பாருங்க. ஓகே.